எல்லோருக்கும் வணக்கம். சில பேர் நிஃப்டி 20,000 வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. யார்கிட்ட கேட்குற? அண்ணங்கிட்ட தானே கேட்குற, கேளு கேளு, இன்னும் இறக்கி 10,000 கூட கேளு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். சில பேர் மேல் நோக்கி 30,000 வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இருக்காங்க. ஆனால் கடந்த 2024 2025 வரலாறு என்ன சொல்லுதுன்னா, நிஃப்டி ஒரு 26,700 வரணும் அப்படின்னு வரலாறு ஆசைப்படுது. இப்போ 2024 தன்னுடைய லோல இருந்து பிக்கப் ஆனது பாத்தீங்கன்னா எல்லாமே வருடத்தினுடைய பின்பகுதியில தான் பிக்கப் ஆயிருக்கு. அதே மாதிரி 2025 பின்பகுதியிலையும் அவன் ரெக்கவர் ஆகி எவ்வளவு தூரம் உச்சம் என்பது வந்திருந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20% என்பது ஏறி உள்ளது. ஆக மொத்தம் நம்மளுடைய நிஃப்டி 5000 பாயிண்ட் ஒரு முறை தன்னுடைய லோல இருந்து 2024 ரெக்கவரி ஆச்சு. 4400 பாயிண்ட் ஒரு முறை தன்னுடைய லோல இருந்து ரெக்கவரி ஆச்சு. அப்ப அதே மாதிரி இன்னும் ஒரு முறை தற்போது ஒரு 20% இந்த வருஷத்தினுடைய லோல இருந்து ரெக்கவரி ஆக வேண்டும் என்றால் அது 26,700 என்பது வர வேண்டும். சோ இருக்கிறதுலயே நியாயமா ஆசைப்படுறது என்ன? இந்த வருஷத்துல ஏதாவது ஒரு 26,700 போகுமா அப்படின்னு ஆசைப்படுறதா ஒரு நியாயமான ஆசையா இருக்கு. அதுல எப்படி பார்த்தாலும் பாதி தூரம் கடந்து வந்து விட்டது இந்த நிஃப்டி. நண்பர்களே, நம்ம பல ஷேர்களை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நைக்கா ஷேர் இது ஒரு லார்ஜ் கேப் ஷேர். இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு எப்படி ஒரு விடிவு காலம் என்பது வந்திருக்கு பாருங்க. அவங்க மாட்டினது பல வருடங்களுக்கு முன்னாடி. 2022 மாட்டினவங்க மாட்டின அடுத்த கணமே இப்போ இத்தனைக்கும் 2022 2023 புல் மார்க்கெட் இருந்த காலம். அப்பவே மிகப்பெரிய ஒரு கிராஷ் 100 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 300 ரூபாய்க்கு திரும்பி வந்திருக்கான்னா சத்தியமா சொல்ற வேற எந்த ஷேருமே இப்படி காப்பாத்தி விடல. சமீபத்துல ஷேர் மார்க்கெட்லயே நம்மளுக்கு பிடிச்சது ரெண்டு விஷயம். ஒன்னு நம்மளுக்கு டிவிடெண்ட் அள்ளி அள்ளி கொடுக்கறது, இன்னொன்று ஏதாவது ஒரு பங்கு கீழே விழுந்துட்டு தன்னுடைய பழைய ஹைக்கு திரும்பி வர்றது. ஸோ இந்த நைக்கா அப்படின்றது திரும்பி வரும் பொழுது அதில் என்ன ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இந்த 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பது அவன் தாண்டினது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாசத்துல ஒரு முறை தாண்டி இருக்கான் 2023. அப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா விதை போட்டிருப்பாங்க போல. ஸோ ஏதாவது ஒரு பங்கு திரும்பி மேல் நோக்கி வரணும்னா ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டணும் என்பதுதான். அப்படி தாண்டி இந்த பங்கு தான் மிகப்பெரிய அளவுல ஷேர் ஹோல்டர்ஸை காப்பாத்தி விட்டுருக்கு. அதே சமயம் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கா, கடன் மிகவும் கம்மியாக இருக்கக்கூடிய பங்கா, லாபம் செய்யக்கூடிய பங்கா அப்படின்ற குவாலிட்டிகளை பார்க்கும் பொழுது எஸ், இந்த ஷேர் லாபம் செய்யக்கூடிய பங்காக மாறி இருக்கிறது. நஷ்டத்திலிருந்து லாபம் செய்யக்கூடிய பங்காக மாறி உள்ளதுக்கு தான் அது இவ்வளவு பெரிய அதிர்ஷ்ட காத்து அடிச்சிருக்கு. ஓஹோ ஹோ ஹோ, வெயிட் அ மினிட், இது என்ன செவுத்துல சுண்ணாம்பு பூசுற மாதிரி அழகு சாதன பொருட்களை வாங்கி நம்ம ஆளுங்க கன்னத்துல பூசிக்கிட்டு இருக்காங்க நம்ம பொண்ணுங்கள்லாம். அதாவது பாத்தீங்கன்னா 2018 வெறும் 574 கோடிக்கு தான் இந்த நைக்காவினுடைய ப்ராடக்ட்ஸை வித்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மூஞ்சிக்கு வெள்ளை அடிக்கிற மாதிரி ஏகப்பட்ட அழகு சாதன பொருட்களை கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு தற்போது சேல்ஸ் என்பது பண்ணியிருக்காங்க இந்த நைக்கா. ஏஷியன் பெயிண்ட்ஸ் செவுத்துக்கு வெள்ளை அடிக்கிறதுல மிகப்பெரிய ஆள். நம்ம நாடு பூரா இருக்கக்கூடிய செவுறுகளுக்கு வெள்ளை அடிக்கும் பொழுது அவர்களுடைய ஒரு வருஷத்து சேல்ஸே 35,000 கோடி. செவுத்துக்கு வெள்ளை அடிக்கிறதே 35,000 கோடி என்னும் பொழுது இந்த நைக்கா உதட்டுக்கும் மூஞ்சிக்கும் சுண்ணாம்பு அடிக்கக்கூடிய அழகு சாதன பொருட்கள் எவ்வளவு தூரத்துக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த சேல்ஸ் வளர்ச்சிக்கு கிடைச்ச பரிசு தான் இந்த நைக்கா ஷேர் வச்சிருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தங்களுடைய பணம் என்பது திரும்பி வந்துள்ளது. நான் வீட்டு கதவை இன்னைக்கு சாத்திட்டு தான் பேசுறேன், அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்களும் சவுண்டு கம்மியா வச்சு கேளுங்க.
அதுல பாருங்க நண்பர்களே, இந்த பெர்கர் பெயிண்ட் இதுவும் ஒரு ஃபேமஸான பெயிண்ட் தான். இவங்களும் ஒரு வருஷத்துக்கு செவுத்துக்கு அடிக்கக்கூடிய சுண்ணாம்பு பெயிண்ட் வகையறாக்களை 11,880 கோடிக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு. மேபி அடுத்து வரக்கூடிய சில வருடங்கள்ல அதை இவங்க தாண்டிடுவாங்க, இந்த அழகு சாதன பொருட்களை விற்கக்கூடிய நைகா அப்படின்றது தெரிய வருகிறது. ஆனா உண்மையிலேயே மேக்கப் போட்டாதான் பொண்ணுங்க அழகா இருக்காங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லதான். நண்பர்களே, சமீபத்தில் பல்வேறு செக்டர்களில் ஏகப்பட்ட பேர் ஏறக்கூடிய பங்குகளை வாங்கி பல பேர் லாபம் பார்த்துட்டாங்க. அப்படிதான் இந்த பவர் செக்டர் பூம்ல ஜிஇ வெர்னோவா அப்படின்ற இந்த பவர் டிரான்ஸ்மிஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஜிஇ வெர்னோவா அப்படின்ற பங்கு சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போயிடுச்சு. இவனை மாதிரி சம்பாரிச்சு கொடுத்தவன் யாருமே இல்லைங்க அப்படின்ற மாதிரி 300 ரூபாய்கள் பக்கத்தில் இருந்த பங்கு 5600 பக்கத்தில் ஹை போயிருக்கு. இது பெரும்பாலும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தொட்ட உடனே புது ரேலி என்பது ஸ்டார்ட் பண்ணிடுவான். மறுபடியும் ஒரு இடம் கீழே தொட்ட உடனே ஒரு புது ரேலி என்பது ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். இதுதான் இவனுடைய பழக்கமா இருந்திருக்கு. ஏன்னா பவர் செக்டர்ல ஒரு பூம் வளர்ச்சி என்பது வந்திருக்கு. இவனுடைய பிஎன்எல் கூட பாத்தீங்கன்னா இப்ப 1233 கோடி லாபம் என்பது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல வெறும் 30 கோடி 100 கோடி லாபம் பண்ணவங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஜிஇ வெர்னோவா என்பது சமீபத்தில் கிராஷ் ஆகி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் விழுந்துள்ளது அப்படின்ற ஒரு செய்தி. ட்ரேடர்கள் இந்த 200 மூவிங் ஆவரேஜ் தன்னைத்தானே காப்பாத்திக்குமா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, பாலிகேப் என்பது மிகப்பெரிய ஒரு ஷேர். இவன் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஷேர் அப்படின்னா, இந்த நைகா அப்படின்ற பங்கு கூட பாருங்க, இவன் கீழிருந்து மேலே வர்றதுக்கு 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை பல முறை தாண்ட முயற்சி செஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சு இவன் மேலே ஏறி வந்த ஒரு பங்கா இருக்கு. ஆனா நம்ம போய் இந்த பாலிகேப் அப்படின்ற இந்த கேபிள் இண்டஸ்ட்ரீஸ்ல இவன் தான் பெரியாள். இவனுக்கு ஒரே ஒரு முறைதான், அதுவும் 2025ல கீழே விழுந்த பங்கு. அப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கீழிருந்து ரெக்கவரி ஃபர்ஸ்ட் சிக்னல் காட்டுறானா அப்படின்ற மாதிரி பார்த்து சில பேர் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டும் போது என்ட்ரு ஆயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் கீழே இறங்கவே இல்லை. 2025ல பிடிச்ச ரேலி 6000 ரூபாயிலிருந்து இப்ப 10,000 தொட்டுட்டு லேசாக தற்போது இறங்கி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக பாலிகேப் இருக்கு. ஸோ மறுபடியும் ஒரு ரேலிக்காக பிக்கப் ஆக போகிறதா என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஸும் சரி டிஐஸும் சரி தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்பதை மிக அதிகப்படுத்தி வைத்துள்ளார்கள். ஆமா, அவன் இருக்கிற செக்டர்லயே பெரிய அளவன். அப்ப அதுகிட்ட எஃப்ஐஸ் டிஐஸ் எக்ஸ்போஷர் இல்லாமே இருக்கும். பெரிய ஆளுகளிடம் இருக்கக்கூடிய பங்குகள் அல்லது ஒரு பெரிய பிரீமியம் செக்டர் ஏரோஸ்பேஸ் அந்த மாதிரி பிரீமியம் செக்டர்ல ஏர்போர்ட் அப்படி இப்படின்னு இருக்கக்கூடிய பிரீமியம் செக்டர்ல இருக்கக்கூடிய பங்குகள்லாம் லாபம் செய்யறானுங்களோ இல்லையோ அவனுங்களை மேலே ஏற்றி விடக்கூடிய சூழ்நிலை நிறைய இடங்கள்ல நடக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஏத்தர் எனர்ஜி அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மோட்டோகார். அப்படி இருக்கும்பொழுது இது நஷ்டம் செய்யக்கூடிய ஷேராக இருந்தாலும் அவனை தூக்கி உச்சத்தில் உட்கார வச்சிருக்காங்க. ஓலா எலக்ட்ரிக் தான் நஷ்டம் செய்கிறார்கள், இருந்தாலும் அவனை அதில் பாதாளத்தில் பள்ளத்தில் உட்கார வச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஏத்தர் எனர்ஜி என்பதை உச்சத்தில் உட்கார வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஏவியேஷன் செக்டரில் இருக்கக்கூடிய இந்த ஏக்யூஸ் அப்படின்ற ஷேரும் ஒரு நஷ்டம் செய்யக்கூடிய ஷேராக இருந்தாலும் இந்த பங்கினுடைய விலையும் தற்போது உச்சத்தில் தான் இருக்கு. உச்சத்திலிருந்து லேசாக இறங்கியுள்ள இந்த ஏக்யூஸ் இதுக்கு முன்னாடி எப்படி ஒவ்வொரு வீழ்ச்சியிலையும் சப்போர்ட் எடுத்து மேலே போனானோ அதே மாதிரி இந்த முறையும் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதா அல்லது கீழே வருகிறதா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, தொடர்ந்து இந்த அப்பேரல் செக்டர் என்பது நியூஸ்ல இருந்துகிட்டே இருக்கு. எங்க திருப்பூர்ல கூட என்ன சொல்றாங்கன்னா, இந்த யுனைடெட் கிங்டமோட மற்றும் ஏகப்பட்ட கண்ட்ரிஸோட இப்ப நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டதுனால பெரிய ஆர்டர்கள் குவியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுபோக ட்ரம்ப் அவர்கள் ஒரு பக்கம் டேரிஃப்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் கடந்த ஒரு வருடமாகவே மிகவும் இறங்கி ஏறிய பங்குகள்ல இந்த கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஷேர் இருக்கு. தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கக்கூடிய இந்த கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் தன்னுடைய பழைய ஹை பக்கத்துல இது வருமா, பழம் நழுவி பால்ல உழுகுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கேபிஆர் மில் அப்படின்றதும் ஒரு டெக்ஸ்டைல் ரிலேட்டடான ஷேர் தான்.
2025ல் என்ன ஹை இருந்ததோ அதை போய் மீட் எடுத்திருந்தான் சமீபத்தில். ஸோ அதே மாதிரி இந்த கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வருமா நண்பர்களே? இந்த எஸ் பேங்க் அப்படின்ற ஷேர் ஒரு 30% 40%உள்ளேயே தொடர்ந்து விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கான். கடந்த 2 வருஷமா 2025ல இருந்து பாருங்க, ஒரு 40% ஏறுறது, 30% இறங்குறது, அப்புறம் 30-40% ஏறுறது இறங்குறதுன்னு அந்த 30% 40%க்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருக்கு. இப்போ கூட திடீர்னு சமீபத்தில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி இந்த எஸ் பேங்க் என்பது ஒரு 11% என்பது சமீபத்தில் இறங்கி போச்சு. உண்மைக்கு பல பேர் என்ன ஆசைப்பட்டாங்கன்னா, இந்த எஸ் பேங்க் அப்படின்ற ஷேர் ஒரு மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸை ஒரு வருடமாக தாண்ட முடியாத ஒரு இடத்தை தாண்டி சாதிச்சிருக்கான். அப்ப இந்த முறை அவன் மேலே ஏறுவானா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கிடைச்ச பரிசு எல்லாம் கீழே குமிஞ்சு பாருங்க அப்படின்னு அது கீழே இறங்கிடுச்சு. ஸோ மறுபடியும் இன்னொரு முறை எல்லாரும் சம்பாரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்காக 30 ரூபா போகுன்னு எல்லாரும் மேலே பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இவன் கீழே இறங்கி ஒரு 15-16 ரூபாய்க்கு மறுபடியும் வந்து விழுகுமா அல்லது மறுபடியும் 30 ரூபா போகுமா? அதுக்கு இந்த எஸ் பேங்க் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ் உதவி செய்யுமா? ஜூன் குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல அவங்களுடைய சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் ஓரளவுக்கு பெட்டரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸை இந்த மார்க்கெட் நம்பி ஏத்துக்குச்சா? 30 ரூபா போறது கனவா? சரி, இல்லைன்னா மறுபடியும் 15 ரூபா வந்துட்டு அப்புறம் அங்கிருந்து மறுபடியும் இன்னொரு இடம் ஒரு 25 போக வேண்டியதான் அப்படின்ட்டு போக வேண்டியதுதான். ஆக மொத்தம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் அவுட் வரும்னு எதிர்பார்த்த ட்ரேடர்களுக்கு தற்போது ஏமாற்றமாகத்தான் உள்ளது. செய்யற வேலையெல்லாம் செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருப்பானுங்க பல பேர். அது மாதிரி தான் இந்த ரயில்வே செக்டர்ல பல்வேறு பங்குகள் பெரிய அளவில் கிராஷ் கொடுத்துட்டு மேலேயே வராமல் சும்மா கீழே கொண்டிருக்கு. இப்போ கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம், நைக்கா அப்படின்ற ஷேர் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தாண்டும் பொழுது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் எடுத்து மேலே வந்தான். அந்த பாலி கேப்பெல்லாம் ஒரே ஒரு முறை தான் கீழே இறங்கியிருந்தான். ஒன்ஸ் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டோடனே புதிய உச்சத்துக்கு போயிடுச்சு. ஆனால் இந்த டெக்ஸ்டைல் வந்து பல தடவை கீழே விழுந்து பல தடவை 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டி இத்தனை முறை புல்லிஷ் சப்போர்ட் அவனுக்கு கிடைச்சும் இப்போ வரைக்கும் அவனால் திரும்பி தன்னுடைய பழைய ஹைக்கு கொஞ்சம் கூட வர முயற்சி செய்ய முடியல. ஸோ இப்படி இருக்கிறதுனால பல பேர் இவன் இன்னும் கீழே கீது போயிடுவானோ அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்காங்க. அப்படி இந்த ஷேர் என்னதான் செய்கிறது, லாபம் செய்தா இல்லையா அப்படின்னு பல பேர் போய் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அது லாபம் செய்யக்கூடிய பங்கு மட்டும் இல்ல, வளர்ச்சி அடைந்த பங்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் பண்ணிட்டு இருந்த பிசினஸை விடவும் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 40-50% அதிகமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி முதல்ல அவங்க பண்ணிக்கிட்டு இருந்த லாபத்தை விடவும் இப்போ அதையும் இம்ப்ரூவ் பண்ணி லாபம் அதிகமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கடுப்பேத்துறார் மை லார்டு அப்படின்ற மாதிரி கீழே விழுந்து கிடக்கு. ஸோ எத்தனையோ பங்குகள் தன்னுடைய பழைய கையை திருப்பி பிடிக்கிறான். அதுக்கு அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் என்பது இருக்கு. இவனுக்கு அப்படி பர்ஃபார்மன்ஸும் இருக்கு. டெக்னிக்கலாவது கடைசிக்கு ஏதாவது ஒரு பவுன்ஸ் பேக் வருமா அப்படின்ற மாதிரி மார்க்கெட்ல எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்காங்க. இதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ரயில்வே ரிலேட்டடான பங்குகள் டிசம்பர் சமயத்துல தான் சூடு பிடிக்கும், அப்பதான் இந்த பட்ஜெட் பத்தி பேசுவாங்க, அதை வச்சுக்கிட்டு ஏதாவது மேல வருவாங்க அப்படின்ற மாதிரி சில குரூப் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த வருஷம் தான் பட்ஜெட் வந்தது, பிப்ரவரி மாச சமயத்துல. அப்ப இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப லேசா ஒரு ஜம்ப் அடிச்சிருக்கு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, அது 2025. 2026க்கு பார்க்கும் பொழுது அப்போ ஒரு சிறிய ஏற்றம் என்பது வந்திருக்கு. அப்ப நீ ஒரு வருஷத்துல 2 மாசத்துக்கு தான் உங்கள்கிட்ட மொமெண்டம் இருக்குமா? அதை வச்சுக்கிட்டு நாங்க எப்ப சம்பாதிக்கிறது? ஆனா சம்பாதிக்கிறத விட போட்ட பணத்தை எப்ப திருப்பி கொண்டு வந்து மீட்டு கொடுப்ப? ஸோ இந்த டெக்ஸ்டைல் அப்படின்ற ஷேர் இறங்கி கிடக்கிறது ஒரு புரியாத புதிரா இருக்கு. அவனுக்கு ஏதாவது ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தா ப்ராஃபிட் குறையல. ஐஐஎஃப்எல் கேபிட்டல் அப்படின்ற ஒரு ஷேர், அதனுடைய ஃபண்டமெண்டல் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பிஇஜி ரேஷியோ என்பது வெறும் 0.6 அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ பெரிய growth என்பது இருக்கக்கூடிய சீப்பான விலையில ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஐஎஃப்எல் கேபிட்டல்ல 3 மாதமாக எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை. எப்படியா இப்படி ஒரே இடத்துல நிறுத்தி வச்சிருக்கீங்க? ஸோ இந்த ஐஎஃப்எல் கேபிட்டல் பல முறை தன்னுடைய பழைய ஹையை டச் பண்றதுக்காக எத்தனையோ முறை முயற்சி செய்த ஷேர். இந்த மாதிரி முயற்சி பண்ணி யாருமே பார்த்ததில்ல. இப்படி இருக்கும்பொழுது திடீர்னு நம்மளுக்கு வந்து மேலே உச்சத்தில் லாக் ஆயிருந்தா கூட
சந்தோஷம் வந்துகிட்டே இருக்கும். பரவாயில்ல, நம்ம பிரைஸுக்கு பக்கத்துல வந்துட்டான் அப்படின்ற மாதிரி. ஏனோ தெரியல, ஏதோ ஒரு பெரிய சம்பவம் செய்ய போகிறதா? எதற்காக இப்படி 1 மாசம் 2 மாசம் ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கு? தற்போதைக்கு கேபிட்டல் மார்க்கெட் செக்டரும் ரொம்ப லாங் டேர்ம்ல குரோ ஆகும் இந்தியால அப்படின்ற மாதிரி பல பேர் ஃபீல் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப கூட கடந்த 8 மாசம் ஒரு 3 வருஷமா பாருங்க, ஓபன் பண்ணியிருக்கக்கூடிய டிமேட் அக்கவுண்ட் முதல் கொண்டு, எத்தனையோ இடத்துல வெல்த் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் வாங்குறது முதல் கொண்டு, எத்தனையோ இன்சூரன்ஸ் கம்பெனில அடிஷனலா பிசினஸ் வர்றது முதல் கொண்டு பயங்கரமான பூம்ல போய்கிட்டு இருக்கு. ஸோ மொத்தமா ஃபைனான்ஸ் மார்க்கெட்டே ஓரளவுக்கு பூம்ல இருக்கு நம்ம மார்க்கெட்ல அப்படின்ற ஒரு நிலைமையில இந்த ஐஎஃப்எல் கேபிட்டல் சர்வீசஸ் இன்னும் எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையும் என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்றைய தகவல் உங்களுக்கு உதயம் தான் எனக்கு மகிழ்ச்சி தான். ஈவினிங் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.